ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட தளபதி விஜயோட ஜனநாயகன் திரைப்படத்தோட டீசர் வந்து என்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு இப்போ வந்து ஒரு அப்டேட் மாதிரி வெளியே வந்திருக்குங்க. அந்த ஒரு விஷயம் தான் இப்போ வந்து இன்டர்நெட்டில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்மளோட தளபதி விஜயோட கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படம் வந்து அடுத்த வருடம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு வந்து அஃபீஷியலாக வந்து சொல்லிட்டாங்க. இதில் படத்தோட ரசிகர்களுக்கு ஆவல் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வருடம் வந்து நம்மளோட தளபதி விஜயோட படமும் ரிலீஸ் ஆகி எலெக்ஷன் வருது அப்படின்றதுனால தளபதி ஃபேன்ஸுக்கு டபுள் ட்ரீட் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இதில் வந்து இப்போ வந்து நம்மளோட தளபதி விஜய் வந்து அஃபீஷியலாக வந்து ஜனநாயகன் திரைப்படத்தை ஷூட்டிங் வந்து அவர் வந்து முடிச்சிருக்காரு. ஆனால் வந்து இன்னும் வந்து மற்ற நடிகர்கள் வச்சு கொஞ்சம் ஷூட்டிங் இருக்குது அப்படின்ட்டு சொல்லுறாங்க. ஸோ இன்னும் வந்து இந்த திரைப்படத்தை விஜய் கூட சேர்ந்து ஒரு பூஜா ஹெக்டே, பாபி தயால், மமிதா பைஜோ, பிரியா மணி அப்படின்றது நிறைய பேர் வந்து இந்த திரைப்படத்தில் ரொம்ப முக்கியமான ரோலில் நடிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்மளோட ஜனநாயகன் திரைப்படம் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து கொடைக்கானல் வந்து ஷூட்டிங் வந்து அஃபீஷியலாக போயிட்டுருக்கு. இதில் வந்து இப்போ வந்து அடுத்த வருடம் பொங்கல் ஸ்பெஷலாக வந்து ஜனவரி 9 திரைப்படம் ரிலீஸ் ஆக இருக்கிறது. இன்னில் வந்து இப்போ வந்து நம்மளோட ஜனநாயகன் திரைப்படத்தோட டீசர் வந்து வருகிற ஜூன் 22, அதாவது நம்ம தளபதி விஜய் பர்த்டே ஸ்பெஷலாக வந்து அன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு பிளானில் இருக்காங்களா. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட அஃபீஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதத்துக்குள்ளே ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அடுத்த ஒரு 20 நாளில் எப்படியாச்சும் ஒரு எடிட் மாதிரி பண்ணலாம் டீசருக்கு அப்படின்ற ஒரு பிளானில் இருக்காங்க.